அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன்ல தமிழக குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அது எக்ஸாமினேஷன் சென்டர் வாங்குறதுக்கு பண பரிமாற்றம் நடந்திருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல் பிரின்சிபலே கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ற காரணமா இருந்திருக்காரு. நிறைய மாஃபியா கேங் அப்படி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வட மாநிலத்தில் நடந்திருக்கு. அதுக்கான சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. பட் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தமிழக குழந்தைகள் நல்ல முறையில் படித்து ரிப்பீட் பண்ணி நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சிலர் அங்கே தமிழ்நாட்டிலையும் ஸ்கேம் நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் தமிழக மாணவர்கள் அப்படியெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன். தமிழக மாணவர்கள் நல்ல முறையாக எழுதி நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கியும் நமக்கு ரிப்பீட் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்குதுங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு, அது அரசு மருத்துவ இடங்களை அதிகப்படுத்தணும். இந்த அரசு மருத்துவ இடங்களை யார் அதிகப்படுத்துறது? நம்மளால முடியாது. இந்த அரசாங்கம், அது கவர்மெண்ட் என்ன பண்ணணும், என்எம்சியையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த மாதிரி சூழ்நிலையில வட மாநிலத்தில் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. எங்க குழந்தைகளை நல்ல முறையா பரிட்சை எழுதியிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்க மாணவர்கள் பலன் பெறணும் அப்படின்னா கண்டிப்பா அரசு மருத்துவக் கல்லூரியில இடத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் கேட்டு அதை இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுச்சுன்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய கல்லூரிகள்ல 100 இடங்கள் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்குதுங்க. 100 இடங்கள் இருக்கிற கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரிகள் எல்லாம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சேலம் மருத்துவக் கல்லூரி எவ்வளவு பழமையான கல்லூரிங்க, 100 இடங்கள் தான் இருக்குது. அப்போ அவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற அவ்வளவு பெரிய மருத்துவக் கல்லூரிகள் 100 இடங்களை 150 இடங்களா மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி கல்லூரிகளை 100 இடங்களை 150 மாத்துறதுக்கு இந்த அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது நமது தாழ்மையான வேண்டுகோள். மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டா கண்டிப்பா இந்த வருஷம் இல்லாட்டியும் அடுத்த வருஷமும் நமக்கு பயன்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன் சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும், அது உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டதும் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அட்மிஷன் ப்ராசஸ்ல, கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இரவு 9 முதல் 10 வரைக்கும் 9363443685 myself and my daughter இப்போதான் ரீசெண்டாக எம்பிபிஎஸ் முடிச்சாங்க. ஸோ நம்ம தான் கைட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது, அது உங்களுக்கு ஸ்பெஷல் நம்பர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுற குழந்தைகள், பெற்றோர்கள், நீங்கள் 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. அது த்ரூ ஃபோன் ஆன்லைன் கைடன்ஸ் உங்களுக்கு வேணா கொடுக்கலாம். பிசிக்கல் மோட் ஆஃப் கைடன்ஸ் பிளஸ் ஆன்லைன், இந்த ரெண்டும் கிடைக்கும். இல்லை அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கும் கைடன்ஸ் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க வேணும் அப்படின்னா we need a premium mode of guidance அப்படின்னு காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றேங்க. அப்போ இந்த அரசு ஒரு நல்ல முயற்சி எடுக்கலாம். இந்த அரசு ஒரு நல்ல முயற்சி எடுக்கலாம். அடுத்தது மாணவர்களே நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாம். ஒரு 3 கல்லூரிகள் வரக்கான வாய்ப்புகளை நமக்கு நாமே திட்டம் மூலம் நல்ல மார்க் வாங்கின குழந்தைகள் முயற்சி செஞ்சா முடியுங்க. பட் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மனசு வேணுங்க. அது ஆல் இண்டியா கோட்டால 670க்கு மேல குறைஞ்சபட்சம் ஒரு 400 மாணவர்களாவது இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். தமிழக மாணவர்கள் 670 மார்க் மேல, 600க்கு மேல 670 மார்க்குக்கு மேல 400 குழந்தைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 500 குழந்தைகள் வரைக்கும் இருக்கலாம். பட் இந்த 400 குழந்தைகள் அல்லது 450 குழந்தைகள் அல்லது எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் நல்ல மார்க் வாங்கி இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியை, அது எம்எம்சியா இருக்கலாம், ஸ்டான்லியா இருக்கலாம், மதுரை மெடிக்கல் காலேஜா இருக்கலாம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜா இருக்கலாம், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜா இருக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில நீங்க படிக்க நினைக்கிறீங்கன்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டால சீட்டை எடுங்க. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டால கிடைக்கல, பரவாயில்ல, நீங்க ஸ்டேட் கோட்டால ஒரு கல்லூரி எடுக்கிறீங்க, சேர்ந்துடுறீங்க. பட் செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டால கலந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த சீட்டை ரிசைன் பண்ணிட்டு அதே கல்லூரியில, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மதுரை மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்திருக்கீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மதுரை மெடிக்கல் காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண விரும்பி எடுத்துட்டீங்க. அடுத்த ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டால சீட்டை எடுத்து அதே மதுரை மெடிக்கல் காலேஜை ஆல் இண்டியா கோட்டா சீட்டை ஜாயின் பண்ணிட்டு ஸ்டேட் கோட்டால ரிசைன் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டால ஜாயின் பண்றதுனால எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பயம் இருக்கு, ஆல் இண்டியா கோட்டால படிச்சா நம்ம திருப்பி பிஜி பண்றதுக்கு ஸ்டேட் கோட்டால வர முடியாதான், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆல் இண்டியா கோட்டால படிச்சாலும் ஸ்டேட் கோட்டால படிச்சாலும் ஒரே டிகிரி சர்டிபிகேட் தான், ஒரே வேல்யூ தான். அதனால பிஜி பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் போகாது. அதனால நீங்க பயப்படாதீங்க. நிறைய பெற்றோர்களுக்கும் இது சம்மந்தமா உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. உங்க குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்க. குழந்தைகளும் நம்ம பார்டர்ல இருக்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, அது வட மாநில மாணவர்கள் மாதிரி நம்ம கிடையாது. அது நீங்கள தங்கமான மாணவர்கள். நீங்க என்ன பண்ணலாம், நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, எய்ம்ஸ்
ஜிப்மர், மதுரை எய்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய எய்ம்ஸ் கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணுங்க. எம்எம்சி எடுங்க, ஸ்டான்லி எடுங்க. உங்களுக்கு பிடித்த கல்லூரிகளை ஆல் இண்டியா கோட்டால் எடுங்க. ஆல் இண்டியா கோட்டால கவுன்சிலிங் எடுத்து நீங்க தமிழக மாணவர்களுக்கு சீட்டை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பெருந்தன்மையினால நிறைய குழந்தைகள் ஒரு 3 மருத்துவக் கல்லூரி அளவுக்கு நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சீங்கன்னா 3 மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய crores ஆஃப் மணி. அந்த பணத்தை உருவாக்குறதுக்கு பதிலா நீங்க அப்படி ஒரு கல்லூரியை கட்டி கொடுக்கறதுக்கான ஒரு கரங்கள் வச்சிருக்கீங்க, உதவும் கரங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? பார்டர்ல இருக்கிற மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் அதே நேரத்துல உங்க விருப்பத்தை நான் மாத்த சொல்லல. உங்களுக்கு விருப்பமான கல்லூரியை, நீங்க விரும்பிய கல்லூரியை ஸ்டேட் கோட்டால எடுத்திருந்தாலும் 2வது ரவுண்ட்ல நீங்க ஆல் இண்டியா கோட்டால எடுத்து அந்த சீட்டை நம்ம தமிழக குழந்தைகளுக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்டர்ல இருக்கிற நிறைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த கண்ணீர் துடைக்கப்படுங்க. அவங்க மருத்துவ கனவு நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல மார்க் வாங்கி இருக்கிற குழந்தைகள், நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, உங்க கனவு நிறைவேறணும், உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டால எடுத்து தமிழக குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு எனது சேனல் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாதீங்க, நிறைய குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்கணும். இந்த வட மாநிலம் மாணவர்களாம் நம்ம கிடையாது. தமிழக மாணவர்கள், தங்கமான மாணவர்கள், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மருத்துவராக வருவீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.